இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணத்துக்கு முக்கியமான காரணம் என்னது? உடல் பருமன், அடி வயிற்று கொழுப்பு. அதனால இந்த மாதிரி உடல் பருமனையும் வச்சுக்கிட்டு சரியா, இந்த மாதிரி உடல் பருமனை வச்சுக்கிட்டு சரியா, நான் மாத்திரை ஒழுங்கா போட்டுட்டு இருக்கேன், இன்சுலின் ஒழுங்கா போட்டுட்டு இருக்கேன், எனக்கு HbA1c நார்மலாக இருக்கு, எனக்கு ரத்த ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துடாதுங்க. சரியா, ஏமாந்துடாதுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்முடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளரோசிஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருதய மாரடைப்பில் இறந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னது? உடல் பருமன். மறந்துடாதுங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ்டு டயட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியும். பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் தான் இந்த பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா இல்லையா? இந்த தம்பி இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். அதில் திரும்ப ஒரு கூட சொல்கிறேன், மாத்திரை ஒழுங்காக போட்டுட்டு இருக்கேன் சரியா, ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்பி என்ன பண்ணிடாதுங்க, ஏமாந்துடாதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? வெயிட்டை கம்பல்சரியாக குறைக்க வேண்டும். இது குறைக்கல அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் திடீர் எதிர்பாராத மரணம் எதனால் வரலாம்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரலாம். புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணுங்கள். ஓகே.